இன்றைக்கி சீட் டெஸ்ட் எழுத வந்திருக்கோம். கோடிங் ரவுண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் அந்த இது ரெக்கார்ட் பண்ணோம். இந்த மாதிரி அதான் எப்படி இதுக்கு மேலே எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லேபில் இருக்கனால தான் அமைதியாக பேசிகிட்ருக்கேன். ஓகே, ஒன்று எல்லாம் 12:45 வருவாங்க. நான் சீக்கிரம் உட்காந்துட்டு ஆண்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவினிங் இல்லை நைட்டு வீடு தலைவலிக்குது, டயர்டாக இருக்குது. எனக்கு என்னவோ பிரேக்கிங் பேடில் வர மாதிரி செத்துருவும் போல், ஏதாவது பிரெயின் டியூமர் ஏதாவது அப்போது நடந்தால் நல்லா இருந்தான். இப்போ இன்றைக்கி இது 3 தான் டக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாக தான் பேசிகிட்டு இருந்தேன். எஸ் சொல்கிறேன், ஈவினிங் சொல்கிறேன். ஃபேஸ் தெரியுதான்னு கூட தெரியல, நான் வரல வச்சிட்டேன். தெரியுதா? இதான் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேயா, இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது சீட் எக்ஸாம் எழுத போகிறப்ப அங்கே உட்காந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் என்ன, இன்றைக்கி எக்ஸாம் போச்சு. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடாதனாலே ஃபுல் டயர்டு. அப்புறம் என்ன, ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய பேர் கிட்ட பேசினேன். அதான் இப்போ வந்துட்டு சும்மா அதை பற்றி யோசிக்கலாமல் போய் பேசலாம், யாருனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். சீட் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மேட்ச் என்ன, ஜிம்பாப்வேவும் ஆஸ்திரேலியாவும் நல்லா ஆடி இருக்கானுங்க. ஜிம்பாப்வேலாம் ஜெயிப்பான்னு எவனும் யோசிக்க மாட்டான், பட் நல்லா ஆடினாங்க. இப்போ இது வீடியோ எப்படி வரப்போகுது, இதெல்லாம் கவர் ஆச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்பேன். தென் in that last video I was recorded while driving a vehicle, so much noise in that back. I was used many background voice reduction. Most of them work. You can use the captions. அப்பப்போ இங்கிலீஷில் பேசுவேன், அவனை கேளுங்கடா. அவனையும் கேட்க மாட்டான், கேளு பரவாயில்ல. ஃபேஸ் இது நல்லா தெரியுமான்னு கூட தெரில. ஐ வாஸ் எதுக்காக அது மாதிரி எடுத்தோன்னா, ஃபார் மை கம்யூனிகேஷன் பர்பஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணேன், அதனால தான் எடுத்தேன், பேசினேன். இது கால் கொஞ்சம் தான் தெரியும், தப்பாக எடுத்துக்கிறீங்க. டிஷர்ட் பற்றியாவது அவெஞ்சர்ஸ் நல்லாயிருக்கும். 2022-21 வச்சுருக்கேன். அப்போ ஏதோ ஃபீவர் வந்தப்போ ஒன்றா விடுது, மதுரையில் வாங்கினேன். இன்றைக்கி அதான் இப்போ நான் ஒரு விஜய் ஆண்டனி இன்டர்வியூ பார்த்தேன். அதான் இப்போ அந்த பூக்கின்னு ஏதோ ஒரு படம் சம்திங், அது ஒரு ஏதோ மூவி ப்ரொடக்ஷன் படம். அந்த இதுக்கு வந்துட்டு பேசியிருந்தது. எதுக்கு நான் ரொம்ப கொஞ்சம் நல்லது சொன்னால் தத்துவவாதி. எனக்கே காலேஜில் என்ன பேர் வச்சுருக்காங்க, மெச்சூரிட்டி மோட்னு பேர் வச்சுருக்கானுங்கப்பா. கொஞ்சம் அமைதியாக இருந்தது. சொல்லப்போனால் அப்படி தான் இந்த பாஸ்ட் 6 to 8 months ஐ வாஸ் லைக் ரொம்ப அப்படியே தனியாக யார்கிட்டையும் பேசிக்கல. ஃப்ரெண்ட்ஸு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்டே வந்துட்டு நான் எதுவும் பேசிக்கல. எதுக்கு நம்ம சேர்ந்தால் அவனுக்குனாலும் வாழ்க்கை இதாகுது, உருப்பட மாட்டேங்குது. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக போனானுங்க. அன்றைக்கி வீடியோவில் அதான் ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லிட்டு இருந்தோம். அது முடிஞ்சால் போய் கேளுங்க. இங்கிலீஷ் கேப்ஷன்ஸாக இருக்கும், அது ஃபுல்லாக ஆட்டோ ஜென்ரேஷன் ஆகிருக்கும். விஜய் நீ பேசுன்னு பார்த்தேன். அதில் வந்துட்டு மனுஷன் அந்த கொஞ்சம் தத்துவமாக பேசணும், எல்லாம் வந்துட்டு அவர் ஞானி லெவலுக்கு இது பேசுவோம். அவரே வந்துட்டு ஷாக்கெட் அது போல். இது ரெக்கார்ட் ஆகுதே இல்லையா? ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் ஞானி லெவலுக்கு அவரை பேச வச்சிட்டாங்க போல. அதனால தான் இப்போ வந்துட்டு நானே மேலே ஜாலியாக இருக்குண்டா. எதுக்கு ரூம் பார்ப்போம், அதை நான் இப்போதைக்கு சொல்ல, உருப்பாக போயிடும். நான் எதாவது சொன்னால் உருப்பாக போயிடும். என் வீட்டையும் நான் சொல்ல போகிறேன், முடிஞ்ச வந்து சொல்கிறேன், அதான் நல்லது. இந்த வீடியோவே எப்படியும் இப்போ இன்னும் ஒரு 8 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். மனுஷன் ஃபுல்லாக அனுபவப்பட்டது போல் விஜய் ஆண்டனி. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாத்துலேருந்து அதான் வருது தானே. வாட் எவர் இன் லைஃப் ஹேப்பன்ஸ், யூ ஹேவ் டு மூவ் ஆன், ரைட்? I'm a failure, study on the parents, for my parents, everything. I'm just a failure. I don't want to say like I'm a very topper guy or average. Failure. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. Now only I've started to recover from that, learning from my past mistakes. திருத்திக்கிட்டேன், சொல்ல போனோம்.
திருத்திக்கிறது தான் நல்லது. எதுக்கு திருத்திக்காமல் வந்து என்ன பிடுங்க போகிறோம். இன்னும் இதே திருவிழா நடக்குது, எல்லாம் இதை பசங்க கட்டுறாங்க. இப்போ வேறு ஏதோ சிஏ வருது லைனாக. அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு வீடியோ இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சண்டே அவ்வளோதான். சாட்டர்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஏதோ ஐவி வேறு போகிறானுங்க. ஐவி போகலான்னு பார்த்தாலும் கம்பல்சரின்றானுங்க. அப்படி முடியல, நான் காசை மட்டும் பே பண்ணி எண்டில் எஸ் ஆகிட வேண்டியதான். You can see nowadays, maybe I'm also Gen Z kid, but nowadays people are like, my generation people are very weak mindset for falling for everything, even though in the politics. Yeah, when a fan become, இதை பற்றி தனி டாபிக், அதை பற்றி நான் விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஃபாலோ ஆகிறோன்னு நானே அப்படி தான் இருந்தேன். திருத்திக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன். எல்லாம் மாற்றிக்கிறது தானே. இது சொன்னால் வந்துட்டு நம்மளை பூமருன்றானுங்க. என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போ அங்கே எப்பவும் போல் அங்கே உள்ளே நடந்துக்கிட்டே, அண்ணா ஸ்டேடியம் நடந்துக்கிட்டே தான் பேசலாம் பார்த்தேன். பட் டைம் 7:30 மேலே ஆகிடுச்சு. இந்த ஃபோன் வெளியே எடுத்துட்டேன் வீடியோ, அவ்வளோதான். நேற்று வந்துட்டு வீடியோ எடுத்துருப்பேன். நேற்று டைம் ஆகிடுச்சு ரொம்ப. நான் அதுக்கு மேலே லேட்டாக வந்தால் இங்கே பூட்டிகிட்ருப்பாங்க. அதனால தான் சரி வரல. மூக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் எதோ போட்டானோ எதோ போட்டுக்காம நான் பேசிகிட்ருக்கேன். சரி, ஐயோ தப்பாக இருக்கும் போ. அது வேர் திஸ் ஃபார் மை கோல்டு. இப்போ நான் அது சூடி மேலே போட்டேன்னா அப்புறம் ஏதோ இது மாதிரி திருட மாதிரி உட்காந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருப்பேன். அதனால் தேவையில்லை, இப்படியே பேசுவோம். வேறு ஏதோ நிறையா பேசணுமாங்க இன்னைக்கு. அப்போ இது ஐ ஹாவ் நோ மூட். வேறுண்ணா அவ்வளோதான். இப்போ டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். ஓகே, பி கைண்ட். அதுக்குன்னு எல்லோரெலாம் நம்பாதீங்க. பாதி பேர் இது உள்ளுக்குள்ளே, பாதி பேர் வேறு மாதிரி, வெளியே வேறு மாதிரி தான் பாதி பேர் இருக்கானுங்க. இந்த சைடு அப்படி, அந்த சைடு இப்படி. நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போவுமே எல்லாரையும் நம்பிடக்கூடாது. அதுக்குன்னு எல்லாரையும் கெட்டவன்னு நினைக்கக்கூடாது. பழகி பாருங்கள், அப்புறமா முடிவு பண்ணுங்கள். எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஆல். இப்போ நானும் என்ன வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் எப்படியோ ஒரு 5 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். I didn't spoke very loud for it's a public area, right? So only I can record very in my low voice. That's a good thing, I think so. கத்தி பேசினா மரியாதை எனக்கு தான் கேட்கும். போகிறாங்க ஒரு பாட்டு. ஓகே, நானே செங்கலை இப்படி நிற்க வச்சு தானே பேசிகிட்டு இருக்கேன். ஃபோனை இப்படி சைடாக 4K ரெக்கார்ட் பண்ணுறேன். இருட்டில் பேசுறதுக்கு எதுக்குடா 4K? சை, இது இருங்கடா, நான் கேமரா பார்ப்போம். டபுள் எது பாபு இது ப்ராஜெக்ட்டுன்னு வைக்கிறானுங்கப்பா. 4 ப்ராஜெக்ட்டு, எல்லாம் மினி ப்ராஜெக்ட்னு அதுக்கே காசு செலவாகுது. இதில் வேறு பிளேஸ்மெண்ட் ஃபீஸு அது இது. சரி, இதுக்கே பிரச்சனை இல்லை. 4 ப்ராஜெக்டாக பண்ணாலும் அதுவும் காசு போட்டு பண்ணுறோம். அதுக்கும் வந்துட்டு மார்க் போட மாட்டாங்க. அது 1008 சொல்லுது. ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரேண்டிங்லாம் ஓவராக போகுது. நான் இன்னும் ரேண்ட்லாம் வேணாம். இப்போ யாருக்குனாலும் என்னோடய அந்த ரேண்ட் சைடை காட்டினா அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுற ஸ்டூடெண்ட் பசங்க பொண்ணுங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இருப்பாங்க 50-50 சான்ஸ். ஜட்ஜ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. நான் இன்னும் அது மாதிரி ஃபைன் பண்ணல போல். அது மாதிரி ஃபைன் பண்ணால் அவங்ககிட்ட உட்காந்து போகணும். அவங்களும் ஆகணும் போகலாம். அப்புறம் அதை வச்சு நம்மளை இது பிளாக்மெயில் பண்ணுறவன், அப்புறம் அதை வச்சு நம்மளை கலாய்க்கிறவன், அவங்களாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுவோம். நார்மலாக எப்போ போனால் பேசுவோம். ஏன் அவன் அப்படி பார்த்துட்டு போகிறான்? இன்றைக்கா பாரு, என்னடா அப்படி பார்க்குறேன்னு கேட்டுற போகிறோம் நம்ம. வேணாம், அது தப்பாயிரும். சரி கைஸ், அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், அதான் எல்லாருக்கும் நல்லா நார்மலாக இருங்க. யார் மேலே ஹேட் வேணாம்.
அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்திங் லைக் தட். யா, நெவர் பி ஹேட் பை சம் ஒன் ஆர் நெவர் ஸ்ப்ரெட் ஹேட் டு எனி ஒன். தட்ஸ் ஆல் ஐ பாயிண்ட். எஸ், சேஞ்ச் ஆகுங்க. கேரக்டர் மற்றவங்களுக்காக மாற்றிக்கூடாதுலாம் இல்லை, உங்களுக்காக உங்கள் நல்லதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் கேரக்டர், தப்பு இல்லை. ஏன்னா லாங் டேர்முக்கு அதுதான் உங்களுக்கு கூட வரும். ஃபிசிக் ஆல்சோ. ஃபிசிக்கு தான்ப்பா நடக்க வந்தேன், ஜிம்முக்குலாம் போகலாம், எங்கே ஜிம் ஃபீஸே அவ்வளோ இருக்குது. அப்புறம் பார்ப்போம், பாய்.